எப்படி பருப்பு சட்னி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் பருப்பு எடுத்துக்கேன். அது லேசா வறுத்துக்கலாம். ஃபீவர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட் தெரியாது. இந்த துவையலை சாப்பிட்டீங்கன்னா ஃபீவரால வந்த கசப்பு கொஞ்சம் தெரியாது. அதே மாதிரி காய்ச்சலால வந்த டயர்னஸும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. 2 வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பல் பூண்டு போட்டுக்கலாம். இது ஆற வெட்டி நம்ம அரைச்சி இந்த மாதிரி கொரப்பா அரைச்சிக்கோங்க. ஒரு பல் பூண்டு போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஃபைனலாக தாளிச்சு ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு துவையல் ரெடி ஆயிடுது. வெல்கம் டு நல்லுணவு. இன்றைக்கி நம்ம 30 days 30 துவையல் சேலஞ்சுக்கு நாம் பார்க்க போகிறது அத்திக்காய் துவையல். இதுக்கு நம்ம நாட்டு அத்திக்காய் எடுத்திருக்கோம். இதை நம்ம சாப்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பர் யூஸ் பண்ணி. நாட்டு அத்திக்காய் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ இதை பொடியாக நம்ம சாப் பண்ணோம் அப்படின்னா தான் வதங்கிறதுக்கும் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பொடியாக சாப்ஸ் பண்ணிட்டோம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 பொன்னிறமாக வறந்ததுக்கு அப்புறமேட்டு ஜீரகம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சாப்ஸ் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு 2 ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அத்திக்காயும் புளி தேவையான அளவும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடலாம். ஏன்னா அத்திக்காய் கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கும். ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். திரிய வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துட்டோமா நம்மளுக்கு அத்திக்காய் துவையல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம். இன்றைக்கி இந்த யூடியூபர் சேலஞ்சில் நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனல்லேருந்து முள்ளங்கி துவையல் எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இதெல்லாமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடணும். 5 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா முள்ளங்கி பாதி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தாளிப்புக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய துவையில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான ஆரோக்கியமான முள்ளங்கி துவையல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
Welcome to Booma's Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் துவையல். அதுக்கு பீர்க்கங்காய் 2 தக்காளி, சின்ன வெங்காயம் 10 பல், பூண்டு 3 பல், மல்லிச்செடி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வத்தல், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்தல் சேர்த்து வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மல்லிச்செடி, தக்காளி, அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காயும் தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களோடையும் சேர்த்து மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சிக்குவோம். தக்காளி பிடிக்காதவங்க புளி சேர்த்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் காய வச்சு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பீர்க்கங்காய் துவையல் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவிஸ் கிச்சன் லைஃப் ஸ்டைல் சேனல்லேருந்து வெங்காய பூண்டு தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடலாம். அது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புளி, காரத்துக்காக 3 வத்த மிளகா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். தொகையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். இந்த தொகையில் இட்லி, தோசை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிளா கார்த்திகேயன் சேனல். இன்றைக்கி எப்படி கருவேப்பிலை துவையல் செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, துருவின தேங்காய், உளுந்து, காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 4 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினோடனே புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு துருவின தேங்காய், பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அளவு தான் நம்மளோட கருவேப்பிலை துவையல் ரெடி.
வணக்கம், திஸ் இஸ் சானாஸ் கிச்சன்ஸ். இன்னைக்கு நான் செய்ய போற டிஷ் கேப்சிகம் துவையல். குடமிளகா வச்சு ஒரு துவையல் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள்: கேப்சிகம் 2 நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கேன், 10 பல் பூண்டு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, நறுக்கிய தக்காளி 2, நறுக்கிய வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 10 வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அண்ட் காஞ்ச மிளகாய் ஒரு 5 எடுத்து வச்சிருக்கேன், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்து வச்சிருக்கேன், நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தேவையான அளவு எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். துவையலுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன், ஒரு சின்ன பத்த தேங்காய். எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இஞ்சி, பூண்டு, பெருங்காயத்தூள், உப்பு தனியாக வதக்கி வச்சிருக்கேன். இதில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான கேப்சிகம் துவையல் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த நார்த்தில துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தேங்காய் அரைமுறி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 4 பல்லு பூண்டு, 2 வத்தல் மிளகாய், கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, 4 நார்த்தி இலை. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு முழு மல்லி, வத்தல் மிளகு, கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது அரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது அரைச்சதுக்கு அப்புறமாட்டு பாக்கி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி அரைச்சிட்டா போதும். நம்மளோட சுவையான நார்த்தி இலை துவையல் ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சாப் குக் டேஸ்ட் சேனலில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து கொஞ்சம் யூடியூபர்ஸ் கொலாபரேட்டிவ் வீடியோ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட வீடியோஸையும் பார்த்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் துவையல். மாங்காய் துவையலுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 காய்ந்த மிளகாய், 2 ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பச்சை மாங்காய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பையும் உளுந்தையும் போட்டு பொன்னிறமான அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காயை போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. சுவையான மாங்காய் துவையல் ரெடி. ஹாய் வியூவர்ஸ், இந்த ஃபுட் டேல ஆல் ஓவர் த வேர்ல்ட் 30 யூடியூபர்ஸ் சேர்ந்து ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். துவையல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டாடா, நெல்லிக்காய் எவ்வளோ ஹெல்த்தியானதுல. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்து, மிளகு, ஜீரகம், மிளகாய், இஞ்சி இது நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம், நெல்லிக்காய் வதங்கினோடனே வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கினோடனே தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். யம்மி அண்ட் ஹெல்த்தியான நெல்லிக்காய் துவையல் ரெடி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை. ஹலோ வியூவர்ஸ், நம்ம இங்கே யூடியூபர்ஸ் சேனலில் சூப்பரான கத்திரிக்காய் துவையல் செய்ய போகிறோம். இதுக்கு கத்திரிக்காய், புளி, காஞ்ச மிளகா, உப்பு, பூண்டு, வெங்காயம் இதுதான் தேவை. வானொலி எடுத்து எண்ணெயை காய்ஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு வதக்குங்க. காஞ்ச மிளகா போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ண கத்திரிக்காயை வதக்குங்க. வதக்கிட்டு அது கூட புளி, பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆகிடுங்க. இந்த துவையல் எப்படி இருக்குன்னு நிக்கிட் சமையல் நேயர்கள் அனைவரும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். 30 யூடியூபர்ஸ் சேலஞ்சில் இந்த துவையல் நம்ம செஞ்சுருக்கோம். வெல்கம் டு அமுதும் நலமும் யூடியூபர்ஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முருங்கைக்கீரை துவையல். இதுக்கு 1 கப் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கு, நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 10 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு எண்ணெய், தாளிப்பதற்கு கடுகு, தேவையான அளவு உப்பு, தாளிப்பதற்கு உளுந்தம்பருப்பு. அடுப்பில் பேனை வச்சு பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுந்ததும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது வறுப்பட்டதும் தேங்காவை சேர்த்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். அதே பேனில் முருங்கைக்கீரையை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கட்டும். வதக்குது நல்லா ஆறட்டும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து புளி, உப்பு சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். துவையெல்லாம் எப்போதுமே கோர்ஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இதை தாளித்து போட்டுட்டு சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ரீரீஸ் உலகம். இன்றைக்கி யூடியூபர் சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் மல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 5 காய்ந்த மிளகாய், 3 பல்லு பூண்டு, 1/4 கப்பு துருவின தேங்காய், கொஞ்சம் புளி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை. முதல்ல பேனை சூடு பண்ணிக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி விதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறேன். பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நான் இதை ஆற வச்சுக்கிறேன். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் முதல்ல பொடிச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வத்தலும் மல்லியும் நல்லா அரைப்படுங்க. பாருங்கள், நல்லா பொடியாயிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் எவ்ரிவன் டு சிங்கப்பெண்ணே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவை மற்றும் ஆரோக்கியமான பிரண்டை துவையல் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ண பிரண்டையை வந்து நம்ம ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம். கருகப்பிள்ளை வந்து ஒரு 3 கொத்து, உளுந்து 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 6, பூண்டு 4, காய்ந்த மிளகாய் 3, கொஞ்சம் புளி, தேவையான அளவுக்கு உப்பு. இது மட்டும் தான் வந்து நமக்கு துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பேன்ல நல்லெண்ணெய் இல்லைனாக்கா நெய் 1 ஸ்பூன் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் க்ளீன் பண்ண பிரண்டை மற்றும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்துடலாம். இதே பேனில் வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய், அதுக்கப்புறமா உளுந்து இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இதில் புளியை ஆட் பண்ணிட்டு உப்பையும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிரண்டை துவையல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான பிரண்டை துவையலை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூனிக் குவிசன். இன்னைக்கு அக்டோபர் 16 வேர்ல்ட் ஃபுட் டே. இன்னைக்கான ஸ்பெஷலில் நாங்கள் 30 யூடியூபர்ஸ் ஒன்றா சேர்ந்து துவையல் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். இப்போ நான் இதில் எள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு நான் எள்ளு வறுத்துக்கிறேன், அது கூடவே கொஞ்சம் வேர்க்கடலையும் வறுத்துக்கிறேன். இதில் வந்து குவான்டிட்டியெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம். இதில் நான் 1 கார்லிக், 2 காஞ்ச மிளகாய் வச்சு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். எதுலேயுமே ஆயில் சேர்க்கல, எல்லாமே ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூப்பரான எள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.